ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. போன பகுதியில் ராமானுஜர் திருவரங்கம் விட்டு வந்து நீலகிரிச்சாரல் வந்தடைந்தார்னு பார்த்தோம். அது மட்டுமல்லாது நல்லான் சக்கரவர்த்தி மூலம் ராமானுஜருடைய பெருமைகளை அறிந்த வேடுவர்கள் ராமானுஜருக்காக காத்திருந்தார்கள் என்பதையும் பார்த்தோம். இப்போ ராமானுஜர் நலமோடு இருக்க வேணும்னு அவர்கள் எல்லாம் உபவாசமும் பிரார்த்தனையும் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு சமயம் அவர்களுடைய பிரார்த்தனைக்கெல்லாம் பலன் கிட்டுமா போல் ஒரு நாள் நல்ல மழை பெய்துதான். அந்த மழையில் குளிர் அடக்கமாக இருக்க வேணும்னு குமிட்டியை மூட்டி அதில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அன்று இரவு ராமானுஜரும் அவருடைய சீடர்களும் மழையில் நனைந்து கொண்டவாறே அந்த சீடர்கள் வேடுவர்கள் இருக்கும் இடத்துக்கு வருகிறார்களாம். அவர்கள் யாருன்னு அந்த வேடுவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் அன்போடு வரவேற்று உள்ளே அழைத்து அவர்களுக்கெல்லாம் வேறு உலர்ந்த உடைகளையெல்லாம் தந்தார்களாம். அப்போ தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்னு சொல்ல, திருவரங்கத்திலிருந்து வந்தோம்னு ராமானுஜருடைய சீடர்கள் சொல்கிறார். உடனே மறுபடியும் அதே கேள்வி, எம்பெருமானார் நலமானு கேட்டார்களாம். உடனே அங்கிருந்த சீடர்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி ராமானுஜரை தெரியும்னு கேட்க, அப்போ அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய குருவான நல்லான் சக்கரவர்த்தி ராமானுஜருடைய சீடராவார். அதனால் அவர்கள் மூலமாகவே உடையரை பற்றி அறிந்தோம். அவரை பார்ப்பதற்காகவும் அவர் திருவடிகளை சேவிப்பதற்காகவும் காத்து கொண்டிருக்கிறோம்னு சொல்ல, அப்போ அங்கிருந்தவர்கள் எல்லாம் இவரே அந்த மகாபுருஷர்னு ராமானுஜரை காட்டுகிறார்கள். உடனே அந்த வேடுவர்களுக்கெல்லாம் அத்தனை ஆனந்தமாம். உடனே ராமானுஜருக்கு ஆசை தீர சேவை செய்கிறார்கள். அவர்கள் உண்ணுவதற்கு எல்லாம் ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கிறதாம். இப்போ ராமானுஜர் பார்த்தார். நல்லான் எனும் காளமேகம் இங்கும் பொழிந்ததோன்னு தன்னுடைய சீடரான நல்லான் சக்கரவர்த்தியை எண்ணி வியக்கிறார் ராமானுஜர். எங்கெல்லாம் பாகவதர் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் ராமானுஜரோட சீடர்கள் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் பக்தியும் ஸ்ரத்தையும் நல்ல எண்ணமும் சமர்ப்பணமும் ஆச்சாரிய பக்தியும் எப்போதும் குடிகொண்டு இருக்கும் என்பதற்கே இது அத்தாட்சி. இப்போ அந்த வேடுவர்களோட பக்திக்கு ராமானுஜரை சேர்ந்து அங்கே ஒரு நாள் தங்குகிறார்களாம். அப்புறமா அங்கிருந்தும் புறப்படணும் இல்லையா? அடுத்த நாள் காலை இப்போ ராமானுஜர் அங்கிருந்தும் புறப்படுகிறார். தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். இப்போ அங்கிருந்து சென்று நேர கொங்கு தேசம் வருகிறாராம். அங்குத்தான் தன்னுடைய சீடரான கொங்கு பிராட்டியை பார்க்கிறார். கொங்கு பிராட்டிக்கும் ராமானுஜரை திருவடி கொண்டே அறிகிறாள் அவள். அவருடைய திருவடிகளை பார்த்து இவரே என் ஆச்சாரியன்னு விழுந்து வணங்குகிறாள். அங்கு நடந்ததெல்லாம் கேட்டு மனம் நொந்துகிறாளா. தமது ஆச்சாரியருக்கு இப்படி நடந்து விட்டதேன்னு அவளுக்கு ஒரே கவலையாகிவிட்டது. தம்முடைய ஆச்சாரியருக்கு ஆசை தீர சேவைகள் செய்கிறாள். அதற்கு பிறகு அங்கு அவளை அனுகிரகித்து விட்டு ராமானுஜர் அங்கிருந்தும் புறப்பட்டு மிதிலாபுரி செல்கிறார். இப்போ மிதிலாபுரியில் அங்கிருக்கும் சிலருக்கும் ராமானுஜர் மீது துவேஷம் இருந்தது. அதனால் அவரை விரோதியாகவே பார்த்தார்கள். அப்போ அதையெல்லாம் அறிந்த ராமானுஜர் முதலியாண்டானை அழைக்கிறாராம். முதலியாண்டாரை அழைத்து நீர் சென்று இங்கிருந்த குளத்தில் பாதங்களை அலம்பிவான்னு நியமிக்கிறார். இப்போ முதலியாண்டானும் என்ன ஏதுன்னு தெரியாது, ஆச்சாரியோட கட்டளை. அதனால் நேரே சென்று அங்கே அவருடைய திருவடிகளை அலம்பி வருகிறார். இப்போது அந்த குளத்தில் இருக்கும் நீரை உண்டார்கள் இல்லையா? அந்த குளத்தில் இருக்கும் நீரை பருகிய அனைவருக்குமே நல்ல பக்தியும் ராமானுஜர் மீது ஸ்ரத்தையும் பிறந்தது. இப்போ யாரெல்லாம் ராமானுஜரை வெறுத்தார்களோ, முதலியாண்டானுடைய திருவடி தீர்த்தம் பருகிய அவர்கள் எல்லோருமே ராமானுஜ சித்தாந்தம் வழியே வந்தார்கள். அதனால் அந்த இடத்திற்கு ஸ்ரீ சாலக்கிராமம்னு திருநாமம் இடப்பட்டதாம். அன்று எப்படி ராமனுடைய திருவடிப்பட்டு ஒரு கல்லும் பெண்ணாக மாறினதில்லையா? சாபத்திலிருந்து முக்தி பெற்றாள் இல்லையா அகல்யை? அதே போலவே முதலியாண்டானுடைய திருவடி பட்ட அந்த தீர்த்தத்தை உண்டு அவர்கள் எல்லோருமே தங்களுடைய மோகத்திலிருந்து விடுபட்டு ராமானுஜர் வழி வந்தார்கள். பகவானின் திருவடிக்கு என்ன பிரதாபம் உண்டோ அதே பிரதாபம் ஆச்சாரியர்களையே தெய்வமாக பணிந்து அவர்களுடைய திருவடிகளுக்கே தம்மை சமர்ப்பித்து பகவத் பக்தியோடு வாழும் பாகவதர்களுடைய திருவடிக்கும் அதே பிரதாபம் உண்டுன்னு இந்த அற்புதமான சரித்திரமானது நமக்கு காட்டுகிறது. இப்போ ராமானுஜர் அங்கிருந்தும் புறப்பட்டு ஒரு வழியாக தொண்டனூரை வந்தடைந்தார். இப்போ தொண்டனூரில் ராமானுஜரோட சீடரான தொண்டனூர் நம்பி இருந்தார். அவர் ராமானுஜரை வரவேற்றார். இப்போ ராமானுஜர் அவருடைய திருமாளிகளிலும் சில காலங்கள் தங்குகிறார். இனி நடக்கப் போவது என்னன்றது நாமும் காத்திருந்து சேவிக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீ